வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பீட் கியூபர்ஸாக இருந்தாலும் சரி, நான் கியூபர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தில் லேக் ஆகுவாங்க. ஸ்பீட் கியூபர்ஸ் ரொம்ப ஆக்குரேட்டாக பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் இதில் லேக் ஆவாங்க. இந்த லேக்கிங் எதில் ஆவாங்கன்னா ஃபிங்கர் ட்ரிக்ஸில் தான் லேக் ஆவாங்க. ஸோ இந்த ஃபிங்கர் ட்ரிக்ஸ் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபிங்கர் ட்ரிக்ஸ்க்கும் நார்மல் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இப்போ நீங்கள் ஃபிங்கர் ட்ரிக்ஸ் இப்போ இந்த ஓஎல்எல் எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்ச கேஸ் தான். என்னென்னா ஆர்யூ, ஆர்பிஎம், யூபிஎம், ஆர்பிஎம்எஃப், ஆர்எஃப் பிரேம். ஸோ இந்த ஓஎல்எல்ல இப்போ நம்ம ஃபிங்கர் ட்ரிக் இல்லாமல் பண்ணால் எப்படி இருக்குன்னா ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஃபிங்கர் ட்ரிக் பண்ணாமல் இருக்கும். இதே நம்ம ஃபிங்கர் ட்ரிக் பண்ணி எப்படி இருக்குன்னா அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஃபிங்கர் ட்ரிக்கில் இப்படி தான் பண்ணணும். ஸோ இந்த ஃபாஸ்ட் தான். இப்போ நீங்கள் ஃபிங்கர் ட்ரிக் இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 5 செகண்ட்ஸ் கூட எடுக்கலாம், மோர் தென் 4 செகண்ட்ஸ் கூட எடுக்கலாம். பட் அதே நீங்கள் ஃபிங்கர் ட்ரிக்ஸ் பண்ணிங்கன்னா வித்தின் 1 or 2 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதான் நம்மளுடைய ஃபிங்கர் ட்ரிக்ஸ். யாருன்னா நான் கியூபர்ஸ் கொஞ்சம் ஃபிங்கர் ட்ரிக்ஸ் இந்த மாதிரில கொஞ்சம் லேக் ஆவாங்க. இப்போ அது ஸ்பீட் கியூபர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் ட்ரிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த ஃபிங்கர் ட்ரிக்ஸ் ஆக்குரேட்டாக இருக்காது. அதுக்கு நான் ஒரு 2 டிப் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ ஸ்பீட் கியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இப்படி தான் அவங்களும் பண்ணுவாங்க. பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுவாங்கன்னா இது ஒரிஜினல் ஃபிங்கர் ட்ரிக் இதுதான். பட் ஸ்பீட் கியூபர்ஸ் பண்ணுறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணுவாங்க. இதுக்கு ஸ்பீட் கியூபர்ஸ் பண்ணுறது நான் ஒரு குத்தமும் சொல்லலை. பட் ஆனால் இது 2 செகண்ட் ஸ்பீட் கியூபர் பண்ணுறது 2 செகண்ட் வைங்களேன். ஸோ பட் ஆனால் ஒரிஜினல் ஃபிங்கர் ட்ரிக் 1 செகண்ட் இருக்கும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா 1 செகண்ட் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபிங்கர் ட்ரிக்ஸ் இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் நீங்கள் நான் இப்போ ஃபிங்கர் ட்ரிக்ஸ் பேசிக்காக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஃபிங்கர் ட்ரிக்ஸ் தான் ஒன்றும் இல்லை. இப்போ ஃபிங்கர் ட்ரிக்ஸ் இப்போ நீங்கள் இப்போ நம்ம பேசிக்கான ஆர்யூ, ஆர்பிஎம், யூபிஎம் அந்த மூவ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. இப்போ நம்ம ஆர் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? நீங்கள் நான் கியூபராக இருந்தீங்கன்னா ஆர் இப்படி பண்ணுவீங்க, யூ இப்படி பண்ணுவீங்க, ஆர்பிஎம் இப்படி பண்ணுவீங்க, யூபிஎம் இப்படி பண்ணுவீங்க. ஸோ இதே நீங்கள் ஸ்பீட் கியூபராக இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் மூவ்ஸை திருப்பணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் நான் கியூபராக இருக்கீங்க, ஸ்பீட் கியூபராக ஆகுனா மூவ்ஸ்லாம் எப்படி பண்ணுறது கற்றுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோம் கிரிப்பில் இருக்கணும். ஹோம் கிரிப்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் 2 தம்பு இங்கே வச்சுக்கிட்டு இந்த 3 விரல் இப்படி வச்சுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி வச்சுக்கணும். ஸோ நான் ஏன் இப்படி வச்சுக்க சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அந்த ஆர்யூ, ஆர்பிஎம், யூபிஎம் பண்ணுங்களேன். இப்போ இதே கிரிப் வச்சு நீங்கள் ஆர்யூ, ஆர்பிஎம், யூபிஎம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆர் யூ, ஆர்பிஎம், யூபிஎம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வித்தின் 4 or 5 செகண்ட்குள்ளே 3, 4 or 5 செகண்ட்குள்ளே நீங்கள் ஆர்யூ, ஆர்பிஎம், யூபிஎம் 6 டைம்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அந்த ஓம் கிரிப் வச்சுட்டு நீங்கள் எந்த அல்காரிதம் பண்ணாலும் உங்கள் எல்லா விரலுமே நவரும். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் இந்த இதே எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் இப்போ இந்த அல்காரிதமே எடுத்துக்கோங்க. நீங்கள் நான் கியூபர்ஸாக இருந்தீங்கன்னா எப்படி பண்ணுவீங்கன்னா இப்படி பண்ணுவீங்க, 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 இப்படி பண்ணுவீங்க. அது நீங்கள் ஸ்பீட் கியூபராக இருந்தீங்கன்னா இப்போ அதுவே நீங்கள் நான் ஃபிங்கர் ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ அவங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ தான். இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஏகப்பட்ட இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ அந்த கை எல்லாமே நீங்கள் ஒர்க் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா கையுமே எல்லா விரலுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எல்லா விரல் ஒர்க் ஆகிற காரணத்தினால நம்ம கம்மியான செகண்ட்ஸ் அடிக்கலாம். ஸோ இப்போ இதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு நான் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நான் ஆர் மூவ் எப்படி ஃபிங்கர் ட்ரிக்கோட பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹோம் கிரிப்பில் இப்படி பண்ணலாம். ஸோ இப்போ ஆர் அண்ட் யூ மூவ் சேர்த்து பண்ணால்
ஆர் பண்ணிவிட்டு யூ மூவ்க்கு வந்து திரும்பி இப்படி கை நோட்டி இப்படி பண்ணக்கூடாது. உங்களுக்கு உங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, நீங்கள் பண்ணுற ஹேண்டோட ஆப்போசிட் ஹேண்ட் வந்து அதை டேர்ன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ யூ மூவ் இது இப்படி தான் பண்ணணும் இல்லை. யூ மூவை அதுக்கு வந்து இன்னொரு வே இருக்குது. இப்போ சப்போஸ் உங்கள் தம்பு மேலே இருந்ததுன்னா நீங்கள் யூ மூவ் பண்ணுறது திரும்பி தம்பு கீழே கொண்டு வந்து இப்படி பண்ணணும். அதே நீங்கள் யூ மூவை கொஞ்சம் ஸ்லைட்டாக இப்படி பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை இப்படி பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் இந்த கொண்டு போகிற நேரத்தில் உங்கள் ஹேண்டு கீழே வந்துடலாம். ஸோ இப்படி இப்போ நீங்கள் வரதுனால நீங்கள் டப்புன்னு பண்ணுவீங்க. ஸோ ஆர்பிஎம் இப்படி. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு டிப்ஸ் என்னென்னா வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஹேண்டை இப்போ நீங்கள் உங்கள் ஹேண்டு மேலே இருக்குன்னா நீங்கள் யூ இல்லை யூ பிரைம் அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் இது வச்சு தான் பண்ணி ஆகணும். ஸோ சப்போஸ் இது வந்து உங்கள் டவுனில் இருக்குன்னா அதுக்குமே இதுதான் உங்கள் இந்த 3 விரல் யூஸ் பண்ணி டேர்ன் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்மளே வந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து இப்போ இந்த அல்காரிதம் எடுத்துக்கோங்களேன், ஏப்பம். ஸோ இப்போ இந்த ஏப்பம்க்கான அல்காரிதம் எப்படி போகணுன்னா வந்து R2 B2 R F R prime B2 R F prime R prime. ஸோ இப்படி பண்ணோன்னா வந்து நம்ம ஹேண்ட்ஸ் வந்து கீழே போயிட்டுருக்குது. அதனால வந்து நம்ம இந்த 3 விரல், அதாவது மேக்ஸிமம் இந்த விரல் இந்த விரல் வச்சு தான் நம்ம வந்து அல்காரிதம் பண்ணுவோம். ஸோ இந்த 3 விரல், அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், அப்புறம் ரிங் ஃபிங்கர் தான் நம்ம ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து எப்பப்போல்லாம் உங்கள் ஹேண்டு கீழே இருக்கோ நீங்கள் அப்பப்போல்லாம் வந்து இந்த 3 விரல் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் அதே ஏப்பம் நிறைய பேர் வந்து மாடுலேஷனோடு பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸ் ரொட்டேஷன் பண்ணி ஆர் பிரைம் டி. ஏன்னா ஏன் இங்கே எக்ஸ் ரொட்டேஷன் பண்ணுறாங்கன்னா வந்து நீங்கள் சம்டைம்ஸ் இப்படி பண்ணும்போது இந்த அல்காரிதம் வந்து வேறு மாதிரி போய் க்யூப் வந்து மிஸ்கிராம்பிள் ஆகிடும். ஸோ அது அப்படி ஆகக்கூடாதுன்னா நம்ம வந்து எக்ஸ் ரொட்டேஷன் பண்ணி இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 அல்காரிதம் காட்டுறேன். அதுக்கான டுட்டோரியல் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஷார்ட்ஸ் தான். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். ஒவ்வொரு அல்காரிதமுக்கும் நான் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ இதான் நண்பர்களே நம்ம வந்து ஃபிங்கர் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இதே இப்போ நான் சொன்னது வந்து இப்போ நான் RUக்கு சொன்னேன்ல, அதே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டுக்கும் அதே தான், ஆப்போசிட் தான், அப்படியே ஆப்போசிட். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபிங்கர் ட்ரிக்ஸ். ஸோ இப்போ வந்து ஸ்பீட் கியூபர்ஸ் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மிஸ்டேக் சுட்டி காட்டி உங்களுக்கு வந்து நான் 2 டிப் தரேன். இப்போ நீங்கள் ஸ்பீட் கியூபராக இருந்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டிப் என்னென்னு பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ ஸ்பீட் கியூபர்ஸ்லாம் இப்போ நான் வந்து ஒரு அல்காரிதம் சொல்கிறேன். என்னென்னா வந்து ஸோ இப்போ வந்து இந்த PL கேஸ் எடுத்துப்போன்னு வைங்களேன். ஸோ இதுக்கான அல்காரிதம் வந்து என்னென்னா வந்து இது வந்து டிபம். ஸோ இதுக்கான அல்காரிதம் என்னென்னா வந்து R U R prime U prime R prime F R2 U prime R prime U prime R U R prime F prime. நம்மளே இதான் அந்த அல்காரிதம். ஆனால் இப்போ நான் அதே ஸ்பீட் கியூபர்ஸ் என்ன பண்ணுறேன், இப்படி தான் நம்மளுடைய ஸ்பீட் கியூபர்ஸ் பண்ணுவாங்க. அதே இப்போ நீங்கள் வந்து இதுலேருந்து என்ன நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா வந்து, அதாவது ஸ்பீட் கியூபர்ஸ் ஒரு லோ மிட் 15 இல்லை மிட் 20 உள்ள ஆவரேஜெலாம் வச்சுருப்பாங்களே. ஸோ அவங்களால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த அல்காரிதம் நீங்கள் இந்த அல்காரிதம் இருக்குன்னு வைங்க, எல்லாருமே வந்து கையை வந்து ரீக்ரிப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரீக்ரிப் பண்ணவே கூடாது. அதான் நம்ம ஃபஸ்ட்டு டிப். நீங்கள் ரீக்ரிப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து நிறைய டைம் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ நான் இந்த இது எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் இப்படி போவாங்க, R prime U prime. R prime பண்ணுறதுக்கு இந்த ரைட் ஹேண்ட் தானே வேணும். அதனால் இப்படி திரும்பி அதாவது நான் ரீக்ரிப்னா என்ன சொல்கிறேன்னா, திரும்பி ஹோம் கிரிப்க்கு வருது. அதான் ரீக்ரிப். இப்போ நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா மேலேருந்து ஹோம் கிரிப் வருது, அதான் ரீக்ரிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா R prime U prime, திரும்பி இப்போ ரீக்ரிப் தான் பண்ணணும். R prime F, திரும்பி இப்போ நீங்கள் R2 நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க. R2 U primeக்கு ஒரு ரீக்ரிப், R prime U prime திரும்பி ஒரு ரீக்ரிப், R U
ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம்க்கு ஒரு ரீக்ரிப். எனக்கு தெரிஞ்சு 4 to 5 ரீக்ரிப்ஸ் ஒரு அல்காரிதம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரீக்ரிப்பே இல்லாமல் நம்ம அல்காரிதம்ஸ் வந்து பண்ண கற்றுக்கணும். ஸோ இந்த டீப்பமை எப்படி நம்ம ரீக்ரிப் இல்லாமல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஆர் யூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஆர் ப்ரைம் நீங்கள் இந்த தம்பு வச்சு பின்னாடி திருப்பிங்க. யூ ப்ரைம் இந்த உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் திரும்பி ஆர் ப்ரைம் எஃப் இப்படி பண்ணுவீங்க. R2 யூ ப்ரைம் நிறைய பேர் தமிழில் கூட பண்ணுவாங்க, இல்லைனா இப்படி கூட பண்ணலாம். ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர். இப்போ நான் நிறைய பேர் யூக்கு இப்படி ரீக்ரிப் பண்ணுவாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூ பண்ணலாம். யூ ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம். இப்போ நான் அந்த ரீக்ரிப்க்கும் ரீக்ரிப் இல்லாததுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுற பாருங்களேன். இப்போ நீங்கள் ரீக்ரிப் இல்லாமல் இருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஸோ இப்படி இருக்கும். அதே நீங்கள் ரீக்ரிப் இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னா அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம செகண்ட் டிப் என்னென்னா வந்து இது வந்து ஒரு ரேண்டம் டிப் தான். என்னென்னா வந்து நீங்கள் அல்காரிதம் கற்றுக்கிறீங்களே அது ஃபிங்கர் ட்ரிக்ஸோட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் அந்த ஃபிங்கர் ட்ரிக் கரெக்டான ஃபிங்கர் ட்ரிக்ஸோடு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீக்ரிப்ஸும் வராது, ப்ளஸ் உங்கள் டைமிங்கும் குறையும். இப்போ நீங்கள் இந்த PLL OLL F12லாம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் அது ரீக்ரிப் இல்லாமல் ப்ளஸ் வந்து நீங்கள் நல்ல லுக் ஹெட் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து sub 10 இல்லை sub 8 பண்ணலாம். அது வந்து 100% ஷுவர். ஜேபமும் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து sub 8 இப்போதி கன்சிஸ்டண்ட்டாக வராங்க. ஸோ நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் sub 8 வருவீங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன், அதே டீப்பம் தான். இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே கற்றுக்கும் போது நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் R2 யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இப்படி கற்றுதுனால எனக்கு வந்து சீக்கிரமாக இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் அது கற்றுக்கலைன்னா நீங்கள் வந்து தனியாக நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எல்லா அல்காரிதம்ஸ்க்கே அப்ளிகபிள் தான். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் வந்து டெய்லிக்கும் வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். அந்த ஷார்ட்ஸில் ஒவ்வொரு அல்காரிதம்க்கான ஃபிங்கர் ட்ரிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து டெய்லிக்கும் ஒவ்வொரு வீடியோ வரும், நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ளஸ் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருக்கோன்னா நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நன்றி நண்பர்களே. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.